எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிசம்பர் வந்திருக்கு. டிசம்பர் 1 வந்திருக்கு. கிறிஸ்மஸுக்கான மாதம். நியூ இயரும் வரப்போகுது. இந்த மாதம் முடிஞ்சு ஸ்டார்டிங்காக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். நம்ம இனி போட வேண்டியது ஃபுல்லாகவே இனி கிறிஸ்மஸை பற்றி தான் இருக்கும். போன வருஷம் ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு. போன வருஷம் அவ்வளோ ஜாலியாக இருந்தான். அவ்வளோக்கு பஜனைக்கெல்லாம் போயிருக்கான். அது இது எல்லாமே பண்ணியிருக்கான். இந்த வருஷம் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல, நான் வேலைக்கு என்ன மாதிரி பையங்க மாதிரி ஒவ்வொரு ஆளும் வேலைக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. போன கிறிஸ்மஸில் இருந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் எங்கள் போன கிறிஸ்மஸ்ஸு நாங்கள் எப்படி இருந்தோன்னுள்ளதை உங்களுக்கு ஷேர் பண்ணது தான். நாங்கள் எப்படி பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோன்னுள்ளதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணதை வீடியோ ஒன்று பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு தொடக்கம் சொன்னாலே மக்களே பஜனை தான். பஜனை, புல்குடல், ஸ்டாரு, சீரியலு, இது நமக்கு கிறிஸ்மஸுக்கு தொடக்கமே. கன்னியாகுமரியை தொடக்கம் பார்த்தீங்களா? அந்த பையனுக்கு முதல்ல இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். கிறிஸ்மஸ்னாலே அதுதான். எங்கள் ஊரை பொறுத்தவரை, கன்னியாகுமரியை பொறுத்தவரை கிறிஸ்மஸ்னால் அந்த அளவுக்கு பொழிப்பினும். இதை பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடங்களில் போட்டிருக்க சீரியல் லைட்டு. பஜனைன்னா எங்கள் ஊரில் இதே மாதிரி தான். எங்கள் சர்ச்சிலேருந்து ஒவ்வொரு சர்ச்சை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்துலேருந்து போகிறது. நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் அங்கே அதை டான்ஸாகவே ஆடிக்கிட்டு, ஒவ்வொரு சர்ச்சுக்கு ஒவ்வொரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை நம்ம பாடி அங்கே ஒரு டான்ஸை ஆடிட்டு அந்த வீட்டுக்கு வேண்டி நம்ம அந்த கிறிஸ்மஸ் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரும் பண்ணி, அப்படி ஒரு இதாக நம்ம பஜனைன்னு சொல்ல நடக்குது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அது அப்படி இல்லை. நாங்கள் போகிறது டைம் பாஸ்க்காக போகிறது. கோயிலுக்கே போகாத நாங்கள் பஜனைன்னு பேரில் சும்மா கரங்க போகிறது. மெயினாக போகிறது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, என்னெல்லாம் பொறுத்தவரை நான் சாப்பிட மட்டும் தான் போவேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் பேர் உண்டு. நான் மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலையும் இருக்குன்னு. பஜனைன்னு சொன்னால் அந்த அளவு ஸ்பெஷல். சாப்பாடெல்லாம் அந்த அளவில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் தான், எங்கள் சர்ச்சை பொறுத்தவரையும் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலேயே 2-3 வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. என்னெல்லாம் பொறுத்தவரை நான் ஒரு 3-4 வீட்டில் சாப்பிட்டாலே எனக்கு வயறு நிறையும். அந்தளவுக்கு அப்போது சாப்பிட்டு வயறு நிறைஞ்சு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன், ஃபுல்லாக பஜனை போகாமல். அந்த அளவு எல்லோரும் போன வருஷம் முந்தின வருஷம் அந்த அளவு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்படின்னா எங்கள் ஊரில் உள்ள பசங்க எல்லோரும் உண்டு. நாங்கள் எல்லோரும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தோம். அந்த கொரோனா டைம்னு சொல்லி எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு இது அதுபோல் ஒரு நாள் இனிமேல் கிடைக்கவும் செய்யாது. இந்த காலத்துல இல்லை, இனி ஒரு காலத்துலையும் கிடைக்காது. அந்த அளவு ஜாலியாக இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு இதில் உள்ள ஒவ்வொரு வீடியோ இங்கே போன வருஷத்தில் உள்ளது நீங்களே பாருங்கள். நாங்கள் இது என்ன டான்ஸுன்னு உங்களுக்கு தோணல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் எங்களுக்கு இங்கே இது மெயின். இது பொலியூர்னு சொல்ல இடம். இந்த இடத்துல எல்லாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய டிஜே பார்ட்டிஸ் வைப்பாங்க. அது நம்ம போகிறோம். போய் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ஆயிரக்கணக்கில் பையன் மாதிரி வருவாங்க. இதில் எல்லாருமே இப்படி ஒரு பெரிய ஒரு குழுவாக நின்று தான் பண்ணுவாங்க இதெல்லாம். இதே மாதிரி எங்கள் கிறிஸ்மஸ் இப்படி தான் இருக்கும். இப்படின்னு மட்டும் இல்லை, புல்கூடலெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த அளவு பெரிய பெரிய புல்கூடல் இருக்குது தான். அதுவே அந்த புல்கூடல், இந்த டான்ஸு, இது மட்டும் இல்லை கிறிஸ்மஸ்ஸு. இந்த கிறிஸ்மஸில் நம்ம எல்லோரும் அந்த அளவு ஒற்றுமையாக இருக்கணும். பின்ன நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு லைஃப்பில் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும். அதுதான் அந்த கிறிஸ்மஸ். அது மட்டும் இல்லை மக்களே, நம்ம கன்னியாகுமரி மட்டும்தான் இந்த அளவு பெரிய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரில் இல்லை எங்கள் ஊர்லையான்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாய்.